இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வக்கீல் வந்து வாதிடுறாங்க. இந்த மாதிரி சிந்துவுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கவங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே கேள்வி கேட்குறாங்க. நம்ம வந்து சிந்துவோட வந்து இருக்கிற வக்கீல், சிந்துவோட வக்கீல் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்து சிந்து வேணும்னே எந்த விஷயத்தையும் பண்ணலை, எப்படியாவது வந்து காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரே ஒரு வைராக்கத்தில் தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத இடத்த நிச்சயம் பண்ணதால் அவங்களால வேறு வழி தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவங்க பண்ணது எல்லாமே வந்து நியாயம் நான் சொல்ல வரல. ஆனால் அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிவா மேலே வச்சிருந்த காதல் தான். அந்த காதல் உண்மையானது. அதனால தான் சிவாவே சிந்துவை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து சிவாவை சிந்து ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. அதை கேட்டுட்டு அதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. சிவா சிந்துவை ஏற்றுக்கிட்டாரு. கோவிலில் சிந்து கிட்ட வந்து அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. நான் உன்னை மனைவியை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப்லாம் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சிவா கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. ஆமாங்க மேடம், நான் சிந்துவை ஏற்றுக்கினது உண்மைதான். எல்லா உண்மையும் தெரிஞ்சு தானே நீங்கள் சிந்துவை ஏற்றுக்கினீங்க. ஆமாம், நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு தான் சிந்துவை கோயிலுக்கெல்லாம் வாக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போ நிலைமையே வேறு. ஏன்னா இப்போ வந்து எங்கள் பெரியம்மா வந்து இதை விரும்பலை, சிந்துவை வெறுக்கிறாங்க அவங்க. அதனால சிந்து கூட நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எனக்கு நான் கொடுத்த வாக்கோட என் பெரியம்மாவோட வாக்கு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அவங்க மனசு தான் எனக்கு முக்கியம். அவங்க மனசில் அவங்க மனசார வந்து சிந்துவை ஏற்றுக்கினா மட்டும்தான் என்னால் மனைவியாக சிந்துவை ஏற்றுக்க முடியும். இல்லைன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் கொடுத்த வாக்கு கூட நான் மீறதான் வேணும், வேறு வழி கிடையாது அப்படின்ற மாதிரி சிவா சொல்கிறாரு. என் பெரியம்மா ஏற்றுக்கினா நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அன்னபூர்ணி கிட்ட வந்து கேட்குறாங்க, சொல்லுங்கள், நீங்கள் சிந்துவை ஏற்றுக்கிறீங்களா மருமகளா? அப்போ தான் உங்கள் மகனும் ஏற்றுப்பேன்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னால் சத்தியமாக இவ செஞ்ச வந்து விஷயங்கள்லாம் மன்னிக்கவே முடியாது. சிவா வந்து எனக்காக வந்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இவளை எக்காரணம் கூட என்னால் மருமகளை ஏற்றுக்க முடியாது. சிவாவுக்கு பொண்டாட்டியாக இவ இருக்க தகுதியே கிடையாது இவளுக்கு. அதனால் இவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து உடனே வந்து வக்கீல் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சிந்துவோட வக்கீல், அது எப்படி ஒரு பொண்ணை நம்ப வச்சு ஏற்றுக்கினாரு, அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்களுக்காக அவருக்கு இல்லைன்னு சொன்னால் எப்படி? இதில் சிவாவும் சிந்துவும் 2 பேருமே வந்து சேர்ந்து வாழ பிரியப்படுறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்காகவும் அவங்க 2 பேரும் பிரிக்கிறது தப்பு இவரானார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உடனே நீதிபதி யோசிக்கிறாங்க. இந்த கேஸில் சிவாவும் சிந்துவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து பிரித்து பின்னணும் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனால் சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க. அதனால் இந்த கேஸை நான் தள்ளுபடி பண்ணுறேன். சிவா வந்து சிந்துவை எப்போ ஏற்றுக்கிறாரோ ஏற்றுக்கலையோ அது அவங்க பர்சனல் விஷயம். ஆனால் சிவா வந்து வீட்டில் சிந்து இருக்கணும். ஏன்னா வந்து அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றது வந்து அவங்க 2 பேருமே வந்து ஏற்றுக்கிறதால இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணி சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்வை நாங்கள் வந்து சொல்கிறோம். அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கு யாரும் இடையூறு பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிந்துவும் சிவாவோட வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கேஸை தள்ளுபடி பண்ணதால் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன இது அநியாயமாக இருக்குது, நான் தான் வந்து வேணான்னு சொன்னல, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி, சிந்து சட்டப்படி சிவாவோட ஒய்ஃபு. அதனால் அவங்க வீட்டில் தான் அவள் வந்து இருப்பா. எக்காரணம் கொண்டும் நீங்கள் யாருமே வந்து சிந்துவை வெளியே துரத்த முடியாது. சிந்து இதுக்கப்புறம் நீங்கள் சிவா வீட்டில் இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, கோர்ட்டே சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷனாகிற அன்னபூர்ணி, என்ன தான் நீ என் வீட்டுக்கு வந்தாலும் சரி, என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா நீ எக்காரணம் கூட ஆக முடியாது, நீ ஆகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக சொன்னீங்கக்கா, இவ வந்து எப்படி சிவா கூட வாழ்றா, நம்மளும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து சிந்து வந்து பார்த்துட்டு சிவா வந்து வேறு வழி இல்லாமல் தவிச்சிட்டு மனசு கஷ்டத்தோடு அங்கேருந்து போகிறாரு. இங்கே வந்து, மேடம் ரொம்ப நன்றி மேடம், மறுபடியும் வந்து என் டாக்டர் கூட சேர்றதுக்கு நீங்கள் வழி ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய அத்தையை மனசை மாற்றி நான் கண்டிப்பாக டாக்டர் கூட சேர்ந்து வாழ்வேன் மேடம். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படி சொல்லிட்டு காலில் விழுறாங்க. வக்கீலோட காலில், பரவாயில்லம்மா, நீ நல்லா இருந்தால் எனக்கு அது போதும், வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நீ ஃபோன் பண்ணு, எனக்கு என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, இருக்குமா அப்படின்னோடனே, சரி ஆல் தி பெஸ்ட், நீயும் சிவாவும் சேர்ந்து நல்லபடி வாழணும் அப்படி சொல்கிறாங்க. சிந்துவும் நிம்மதி அடைகிறாங்க. சிவா பார்த்துக்கிட்டே அப்படியே வந்து நடக்கிறாங்க சிந்து.